வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த புயலானது விலகி சென்று கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக அதன் பிடியிலிருந்து நம்முடைய வட அரைக்கோள சுமத்ரா தீவு காற்று சுழற்சி விடுபட்டு விட்டது. மேலும் மடகாஸ்கர் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயலாக மாறப்போகிற காரணத்தினாலே வடதுருவ குளிரலை அரபு நாடுகள் மற்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியாகவே அரபிக்கடல் வழியாக தெற்கு நோக்கி திசை மாறப்போகிற காரணத்தினாலே முற்றிலுமாக குளிர்காற்று வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக தடைப்படும். தென்னரைக்கோள ஈர்ப்பிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து விடுபட்டு இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கும். மேலும் தென்சின கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி, தாழ்வு சுழற்சி வரக்கூடிய 23ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் சுமத்ரா தீவு காற்று சுழற்சியுடன் ஒன்றிணைந்து இலங்கையை நெருங்கி 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. 25ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் குழப்ப வானிலை ஏற்பட போகிறது. 26 தூறல் சாரல் வாய்ப்பு, 27 நனைக்கும் மழை வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் 27லிருந்து மழை பொழிவு தொடங்க போகிறது. 24லிருந்து 25லிருந்து குழப்பம், மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் தூறல். 25ஆம் தேதியிலிருந்து நனைக்கும் மழை. 26, 27 தேதிகளிலே கண்டிப்பாக நனைக்கும். ஆக 28ஆம் தேதி தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது. கனமழை வாய்ப்பு கூட தெரிகிறது ஒரு சில இடங்களில். மார்ச் 1 தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு. 28 மார்ச் 1, 2, 3, 4 தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு மழை காலம் போல் வானிலையில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது. இவை எதுவுமே யாருக்குமே தெரியவில்லை. சர்வதேச வானிலை அறிக்கையில் நாம் அறிவித்தபடி அமெரிக்காவில் வெள்ளம், காட்டுத்தீ அணையும் என்றும் அணைந்தது. கலிபோர்னியா காட்டுத்தீ அணையும் என்றும் அணைந்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தது அமெரிக்கா பனிப்புயல் ஓய்ந்து அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது என்று சொன்னோம். அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இன்னும் அங்கே தொடரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் இந்த ஆண்டு நாம் நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி கோடை மழை சராசரிக்கு கூடுதல், கோடையில் நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க போகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வெப்பநிலை 36.5 வரை உயர்ந்திருக்கிற நிலையில், 37ஐயும் தொட்டிருக்கிற நிலையில், இன்னும் 100 டிகிரி தொடாத நிலையில் இப்படியே இந்த பிப்ரவரி கடக்கும். மார்ச்சிலையும், மார்ச் முதல் பெரும்பாலும் உடனடியாக 100 டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. 37, 36.8, 37 தொட்டாலும் 38 தொடுவதற்கு வாய்ப்பில்லை. 100 டிகிரியை தொடுவதற்கு இப்பொழுது வாய்ப்பில்லை. ஆனால் 100 டிகிரி போல் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வெப்பம் 100 டிகிரி அல்ல. இந்த பகல் வெப்பம் 36 எட்டி இருக்கிற நிலையில் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பம் 16ஆக இருக்கிறது. 16க்கும் 36க்கும் இடையில 20 டிகிரி செல்சியஸ் வேறுபாடு. அதுவும் ஒரே ஊரிலே, அதுவும் கரூர், பரமத்தி, ஈரோடு, இந்த 2 இடத்துலையும் அதிகபட்ச வெப்பநிலையும் அங்கேதான், குறைந்தபட்ச வெப்பநிலையும் அங்கேதான். அதே ஊரிலே இரவிலே நடுங்கும் குளிர், பகலிலே வாட்டும் வெயில். இந்த வானிலை 23ஆம் தேதியுடன் முற்றிலுமாக விலகிவிடும். 24ஆம் தேதியிலிருந்து மேகமூட்ட வானிலை, கிழக்கு காற்று நுழையும், இதமான வெப்பம் இருக்கும்.
ஆக படிப்படியாக வெப்பம் குறைந்துவிடும். கிழக்கு காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து ஈர்க்கக்கூடிய வெப்ப நீராவியும் தமிழ்நாட்டிலே குவிக்கப்பட்டு 27ஆம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு மழைக்காலம் ஏற்பட போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். 28 பிப்ரவரி, மார்ச் 1, 2, 3 ஆகிய 4 தினங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே கோடையில் ஒரு மழைக்காலம் என்று பேசக்கூடிய அளவிலே, பேசுபொருளாகக்கூடிய அளவிலே, அமெரிக்காவில் வெள்ளம் நாம சொன்னப்ப யாருக்கும் தெரியல, ஆனால் ஊடகங்கள் பேசுபொருளாகி வைத்திருக்கிறது, பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. அதே நிலை தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய பிப்ரவரி இறுதி நாட்கள் மற்றும் மார்ச் முதல் வாரத்தின் முற்பகுதி மழை நாட்களாக இருக்கும். காற்று சுழற்சி இந்த மார்ச் மாத முதல் நாளிலும் பிப்ரவரி இறுதி நாளிலும் பெரிதாக இந்த அளவிற்கு வலுவாக வந்த வரலாறு இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு மழையை தந்திருக்காது. ஒரு வித்தியாசமான வழக்கத்திற்கு மாறான ஒரு வானிலையை இந்த பிப்ரவரி இறுதி நாட்களிலே கொடுக்க போகிறது. பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரம் வரக்கூடிய நிகழ்வு மாத்திரம் அல்ல, அடுத்தது நாம் நீண்ட காலமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். 2 ஆல் முடியக்கூடிய அந்த நாட்களில் எல்லாம் நாம் 22ஆம் தேதி எதிர்பார்த்தது தான் 25ஆம் தேதி நெருங்கி வந்து மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து ஒன்றிணைந்து 2 நிகழ்வும் ஒன்றிணைந்து 2ம் இந்த நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே தொடர்ந்து நீடித்து 5ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் அடுத்த நிகழ்வு மார்ச் 12ஆம் தேதி, மார்ச் 12, 13, 14 தேதிகளிலே அடுத்த நிகழ்வும், மார்ச் 22, 23, 24 அடுத்த நிகழ்வும், மே மாதத்தில் இப்படி 10 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள், ஏப்ரல் மே மாதத்தில் 10 நாட்களுக்கு ஒரு முறை இப்படி நிகழ்வுகள் இருக்கிறது. நிகழ்வுகள் தொலைவில் இருக்கும் பொழுது, சுமத்ரா தீவு பகுதிகளிலேயோ அந்தமான் தெற்கு பகுதியிலேயோ உருவாகி கொண்டிருக்கும் பொழுது இங்கே வெப்பம் உயர்ந்திருக்கும். நெருங்கி விழும் பொழுது வெப்பம் படிப்படியாக தனியும், பிறகு மழை பொழிவை ஏற்படுத்தும். சில நிகழ்வுகள் சில இடங்களுக்கு ஒதுக்கிவிட்டு சென்றாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு மழை தருவதற்கு சாதகம் இருக்கிறது. இந்த ஆண்டு கோடையில் சராசரிக்கு கூடுதலான கோடை மழை இருக்கிறது என்பதையும், இந்த ஆண்டு கோடையில் சராசரி வெப்பம் பதிவாகும் என்பதையும் நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு சில நாட்கள் வெப்பம் அதிகமாக உணர்ந்தாலும், இப்பொழுது வெப்பம் வெப்பம் என்று பேசுபொருளாக இருந்தாலும் இன்னும் 100 டிகிரியை தொடவில்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 36, 37 தான் இருக்கிறது. 38 டிகிரி செல்சியஸ் வந்தால் தான் அது 100 டிகிரி. ஆகவே உணர் வெப்பம் 100 டிகிரி போல் இருக்கும். சாதாரணமாகவே குளிர் சாதன அறையில் இருப்பவர்கள் வெளியில் வந்தாலே சாதாரண காலை வெயிலே அவர்களுக்கு பெருமையிலாக வாட்டும். ஆகவே இப்படித்தான் நாம் பேசுபொருளாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக வெயில் 36, 37 என்ற அளவிலே பிப்ரவரி மாத இறுதியில் இருந்தாலும் 23ஆம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி இறுதியில் மழை என்பதில் மாற்றமில்லை. ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் மழை. வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர, தெற்கு கர்நாடகாவிற்கும் இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கக்கூடிய நாள் 28 பிப்ரவரி மற்றும் மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே அமையும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்த இடத்தில் கனமாக இருக்கும். அருகருகே வேறுபாட்டுடன் இந்த மழை பொழிவு இருக்கும். இது காற்று சுழற்சி மழை, கீழடுக்கு சுழற்சி மழை. கடலோடு இணைந்த ஒரு நிகழ்வாக இருந்தால் பரவலாக கொட்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தீவிர நிகழ்வாக கூட இது மாறலாம். ஆகவே மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே. குறிப்பாக டெல்டா, வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள்லாம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும், கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கும் மீண்டும் கோடையில் ஒரு மழைக்காலம் எனலாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை விவசாயிகள் 25ஆம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை 25ஆம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் 28க்குள் அறுவடை செய்ய. அதற்கு பிறகு மழை இருக்கிறது. அந்த மழை பொழிவு ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக மார்ச் 5ஆம் தேதி வரை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை உறுதியாக உண்டு என்பதை நினைவுபடுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும். இதுவரை இந்த தகவலை அறியாத விவசாயிகள்
அறுவடையை 28 மார்ச் 1-2 தேதிகளிலே கண்டிப்பாக நாள் குறித்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த தகவலை எடுத்துச் செல்லுங்கள். அவர்களை திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள அவர்களுக்கும் உதவிடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.